அன்லிமிட்டெட் பஃபட் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வருது ஸ்மோக் அப்பும் பிபிக்யூ நேஷன் தான். ஸ்மோக் அப் லாஸ்ட் இயர் போயிட்டோம். எங்களுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு அப்படி ஒன்றும் ஒர்த்து இல்லை. ஏன்னா ஃபுட்டு வந்து அவ்வளோவா நல்லாவே இல்லை. எங்களுக்கு ஸ்மோக் அப் பர்சனலாக பிடிக்கலை. நீங்கள் பிடிக்குமா பிடிக்காதா இல்லை போயிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பட் பிபிக்யூ நேஷன் போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் அதே ஸ்மோக் அப் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் பிடிவாதமாக நான் போகணுன்ட்டே இருந்தேன். சரி, ஒரு வழியாக ஆனிவர்சரியை முன்னிட்டு ஒரு வருஷம் போட்ட பிளான் இன்னைக்கு நிறைவேற்றிடுவோன்னு சொல்லிட்டு பிபிக்யூ நேஷன் கிளம்பிட்டோம். இது எங்கே இருக்குன்னா வேளச்சேரி இருக்குல்ல, அங்கே பிவிஆர் மால் இருக்கா, அங்கே லொக்கேட் ஆகிருக்க பிபிக்யூ நேஷன் தான். ஏன்னா இதான் எங்கள் வீட்டு பக்கம் இருக்குது. அதனால இந்த பிபிக்யூ நேஷனே போயாச்சு. போனோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து ஆப் மூலியமாகவே வந்து நாங்கள் எங்களோட ஸ்லாட் புக் பண்ணிட்டோம். இந்த டைம் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேபிளை புக் பண்ணிட்டோம். அப்படி புக் பண்ணோன்னா நம்ம போகிற அன்னைக்கு கிட்டமாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை அப்படி இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கான டேபிள் அலாட் பண்ண இடத்துல ஃப்ரீயாக சாப்பிட்டு வரலாம். வெயிட் பண்ணி சாப்பிடணும் கூட்டமாக இருக்குது அப்படின்ற அவசியம் இருக்காதுல்ல. அதுக்காக தான் முன்னாடியே புக் பண்ணி போயிட்டோம். நாங்கள் போனப்போ பெருசாக ஒன்றும் கூட்டமாலாம் இல்லைங்க, ஓகேவாக தான் இருந்துச்சு. கூட்டம்லாம் இல்லை, ஒரு கொஞ்சம் பேர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போனோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் குடிக்கிறதுக்கு அப்படிலாம் கேட்டோடனே சரி வெல்கம் ட்ரிங்க் ஓசியாக தான் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு நாங்களும் ஆசைப்பட்டு மொஜிட்டோ அது இதுன்னு ஆர்டர் பண்ணிட்டோம். பட் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாமே காசு தான், நம்ம தான் பே பண்ணணும். நார்மலாக வெளியில் வாங்குற மொஜிட்டோ என்னமோ 50 ரூபா, அங்கே வாங்கினீங்கன்னா 250 ரூபா. ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பேசாட்டுக்கு நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி கொண்டு போயிடுங்க, அதுதான் சேஃப். ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் இருந்தால் தான் உள்ளே இருக்க ஃபுட்டு வந்து போகுது. ஐ மீன் அது நிறைய சைட் டிஷ் நீங்கள் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக பக்கத்தில் ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க் கண்டிப்பாக தேவைப்படுது. எங்களுக்கு அது இருந்தனால தான் நிறையா டிஷ்ஷஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. வந்தோடனே இப்போ நல்ல பிளேட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, எதுக்காக இன்றைக்கி சும்மா நார்மல் டேவாக வந்தீங்களா இல்லை எதாவது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த வந்தீங்களான்னு, எங்களுக்கு இன்றைக்கி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அழகாக வந்து விஷ் பண்ணாங்க. பிளேட்டெல்லாம் அழகாக தொடச்சி வச்சாங்க. பாப்பா அவங்க என்கேஜாக வச்சுக்கணுன்றதுக்காக அவளுக்கு ஒரு குட்டி கலர் புக்ஸு, அப்புறம் வந்து கலரிங் பென்சில்ஸ், க்ரையான்லாம் உள்ளே இருந்தது. அப்புறம் எங்களுக்கு வெடுத்தோடனே பொட்டேட்டோஸ், அப்புறம் கிறிஸ்பி கார்ன் வழக்கம் போல் எல்லாத்தையும் சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எங்களுக்கு அந்த விஷயம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ஒரே ஜாலியாக போச்சு. என்னடா இப்படி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே வச்சிருக்க மயோனஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேங்கோவில் மயோனஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப ரொம்பவே ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. அடுத்து எப்பயும் போல் வழக்கம் போல் பிபிக்யூ செட்டப் வச்சுட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டிக் வைக்கிறப்பையும் அவங்க பயங்கரமாக சொன்னாங்க, இந்த ஸ்டிக் எதுக்காக வைக்கிறோம், ஐ மீன் இது என்னென்ன ரெசிபின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது ப்ரொக்கோலி அதெல்லாம் நமக்கே தெரியும் பார்த்தாலே, இருந்தாலும் அவங்க சொல்கிறப்ப நல்லா இருந்துச்சு ஜாலியாக. சரின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ அந்த கிறிஸ்பி கார்ன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கப்பே பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி இருந்துன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாப்பா அந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன், ஆப்பிள் தான் அவள் சாப்பிடுவான்னு சொன்னோன்னே ஆப்பிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கிட்ட இருந்த அந்த ஆப்பிள் தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. பாப்பாக்கு அழகாக குட்டி ஒரு பிளேட்டிங்கில் ஆப்பிள் வச்சுட்டாங்க. எங்களுக்கு அந்த சைடிஷ் எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அழகாக வரிசை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் முடிவாக வந்துட்டோம், சைடிஷ் தான் நிறையா சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடிஷ் பக்கம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா கேட்டு எனக்கு ப்ரான் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. பாப்பா அதை பார்த்துட்டு எனக்கும் வேணும் நான்வெஜ்ஜை காமிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டா. சரி அவளுக்கு வந்து 0 ஸ்பைஸ் உள்ள ஃபுட்டு ஏதாவது கொடுங்கன்னொடனே 0 ஸ்பைஸில் வந்து ஃபிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. வித்தின் செகண்டில் கொடுத்துட்டாங்க. போய் ஒரு 5 நிமிஷத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பாப்பாவுக்கு. ஸோ அது ரொம்பவே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவளுக்குன்னு தனியாக இதில் ஃபுட்டு இருக்குது அப்படின்றப்ப ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. தனியாக நமக்கு லெக் பீஸ் வச்சாங்க. ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு. இதில் பன்னீர் இருக்குது, ப்ரான் இருக்குது, சிக்கன் இருக்குது. சிக்கன்லேயே 3-4 வகை இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் டிஷ்ஷஸ் வச்சு உங்களுக்கு இதில் காரம் போதுமா, சால்ட் போதுமா சொல்லி நமக்கு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இல்லை எனக்கு நிறையா ஸ்பைஸ் வேணும்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசஸும் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஹனி சிக்கன், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேஎஃப்சி சிக்கன், ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பக்கத்து டேபிளில் பார்த்தீங்க குட்டி குழந்தைய வச்சுருந்தாங்களா, அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே சாப்பிட முடியாதுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு கம்ஃபர்ட்டாக சேஃப்டியான ஒரு சேர் கொண்டு வந்து சேரில் உட்கார வச்சு லாக் பண்ணிட்டாங்க அந்த பேபிக்கு. அந்த பேபி என்கேஜாக இருக்கணும்னு சொல்லிட்டு குட்டி பலூனு அந்த மாதிரி கொடுத்து அந்தந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சிடுறாங்க. சரி மெயின் டேபிள் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பஃபர்ட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம். மெயின்
கவுண்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தோசை வேணால் தோசை ஊற்றி கொடுப்பாங்க, பாவ் பாஜி, வடை பாவ், அப்புறம் வந்து எங்களுக்கு சிக்கன் சமோசாலாம் கொடுத்தாங்க. சிக்கன் சமோசா, அப்புறம் பானிபூரி, மசால் பூரி, என்னென்ன வேணுமோ அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அப்புறம் அல்வா வச்சுருந்தாங்க, அல்வா, குலோப் ஜாமு, அப்புறம் பாயாசம், அப்படி இப்படின்னு வச்சுருந்தாங்க. டெசர்ட் பொறுத்த வரைக்கும் சுமார் தாங்க. எல்லா டெசர்ட்டும் வெரைட்டியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ கேக் ஐட்டம்ஸ், சாக்லேட்ஸ், அது இதுன்னு இருந்துச்சு. அந்த கீர்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த கீர்லாம் இருந்துச்சு. பரவாயில்ல, கீர்லாம் வச்சுருக்காங்க, ரஸ்மலாய் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே மொக்கையாக சுமாராக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த நூடுல்ஸு, அப்புறம் வந்து வெறும் ஒயிட் ரைஸ் வச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி பார்த்திங்கன்னா வெறும் சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஒயிட் ரைஸ்க்கு காம்பினேஷனாக ஏகப்பட்ட குழம்பு ஐட்டம் வச்சுருக்காங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் மலாய் சிக்கன் குழம்பு, அப்புறம் தம் சிக்கன் குழம்பு, நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு. குழம்பு ஐட்டத்தை வச்சு தாக்கிடுறாங்களா, நமக்கு அந்த பக்கம் இன்ட்ரெஸ்டே போக மாட்டுது. பிரியாணி வச்சு சாப்பிட்டு பார்த்தோம், ஓரளவுக்கு சுமாராகவே இருந்துச்சு. மற்றபடி பெருசாக எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. மெயின் கோர்ஸ் பொறுத்தளவுக்கு ஸ்டார்டர்ஸே ஓகே தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்னமோ தோணுச்சு. பிரியாணி வந்து வெஜ் பிரியாணியும் வச்சுருக்காங்க, சிக்கன் பிரியாணி வச்சுருக்காங்க, அப்புறம் இடியாப்பம்லாம் வச்சுருந்தாங்க. அது குழந்தைங்களுக்கு வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் பொறுத்த வரைக்கும் வெறும் 2 வெரைட்டிஸ் தான் வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், ஒன்று வெண்ணிலா ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் இந்த குல்ஃபி ஐட்டம் பார்த்துக்கோங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. குல்ஃபி ஐட்டம் தான். நாங்கள் நிறைய குல்ஃபீஸ் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குல்ஃபி பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குல்ஃபீஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வெத்தலை போட்ட குல்ஃபி ட்ரை பண்ணோமா, வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, நாங்கள் அந்த மெயின் கோர்ஸ் பக்கம் சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே எங்களுக்கான கேக் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் இந்த 100 வருஷம் அந்த பாட்டை போட்டு எங்களுக்கு கேக் வெட்டி செம்மையாக கொண்டாட விட்டாங்க. கொண்டாடிட்டு சரி தின்னு முடிஞ்ச அளவுக்கு தின்னுட்டு நல்லா சுற்றியும் பார்த்துட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லு வந்துச்சு. அப்போ தான் பெரிய ஆப்பு வச்ச மாதிரி பில்லு வந்துச்சு. பார்த்ததுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நாங்கள் கேட்டோம், மண்டே அண்ட் டியூஸ்டே போயிருந்தீங்கன்னா 700 to 800 வருமா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. அப்புறம் இதுவே வீக் டேஸில் வந்து வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாளில் என்னைக்காவது ஒரு நாள் போயிருந்தீங்கன்னா 900லேருந்து 1100 வருமா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. வீக் எண்டில் போயிருந்தீங்கன்னா 1500க்குள்ளே கண்டிப்பாக வருமா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. இது போக நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் ஏதாவது ஜூஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் அதுக்கும் பே பண்ணுற மாதிரி வரும். 5 வயசு கீழே உள்ள கிட்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ண மாட்டுறாங்க. அவங்களுக்குலாம் ஃப்ரீ தான், அவங்களாம் ஃப்ரீயாகவே சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 பேருக்கு மேலே நீங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தீங்க, மினிமம் 15 பேர் போயிருக்கீங்கன்னா நீங்கள் வீக் டேஸில் எப்போ போனாலும் அவங்களுக்கு வந்து 700 to 800 தான் சார்ஜ் பண்ணுவாங்களா ஒவ்வொரு ஆளுக்குமே. நீங்கள் எப்போ வீக் டேஸில் எப்போ போயிருந்தாலும் சரி. ஆனால் வீக்கெண்ட்ஸில் சேம் ப்ரைஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்தான்னு கேட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் தோணுது. ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.